தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாது அதிகாலையில் எழுந்த மக்கள் வீட்டிலிருந்த பழைய பொருட்களை எரித்து மேலும் அடித்து கொண்டாடினர். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் போகி பண்டிகை தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொங்கலை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படும் போகி பண்டிகை இந்த ஆண்டும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அதிகாலையில் மக்கள் பழைய பொருட்களை வீடுகளின் முன்பு போட்டு தீ வைத்து கொளுத்தி போகி பண்டிகையை வரவேற்றனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மேளம் அடித்தும் பழைய பொருட்களை எரித்தும் போகியை கொண்டாடினர். இந்நிலையில் போகி பண்டிகையால் சென்னை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் கடும் புகை மூட்டமாக காணப்படுகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்களை மெதுவாக இயக்கி வருகின்றனர். போகியால் ஏற்பட்ட காற்று மாசு குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்று மாலை அறிக்கை வெளியிட உள்ளது.